friends, welcome to Cozy Thoughts Tamil. வேட்டையாடுறதையே குலத்தொழிலாக கொண்டிருந்த வேடர்கள் குல தலைவருக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு திண்ணன்னு பேர் வைக்கிறாங்க. முந்தைய ஜென்மத்தில் வில் வித்தையில் அவனை மிஞ்ச யாரும் இல்லைன்னு பேர் எடுத்திருந்த அர்ஜுனன் இந்த ஜென்மத்தில் திண்ணனாக பிறந்திருந்ததால் அவனுக்கு வேட்டையாடுறதுக்கு அம்பு எய்கிறத பற்றி தனியாக சொல்லி கொடுக்க தேவையில்லாமல் இருந்துச்சு. வேட்டையாடுறதுல ரொம்பவே கெட்டிக்காரன். அடுத்த வேடர் குல தலைவன்றதுனால 16 வயசில் தடவையாக வேட்டையாட போகும்போது அந்த காட்டு வேடர்கள்லாம் தனியாக விழா எடுத்து திண்ணனை வேட்டையாட அனுப்பி வச்சாங்க. ஏராளமான மிருகங்களை கொன்று வீழ்த்தினா அப்படி ஒரு நாள் அந்த மாவீரன் வேட்டையாட கிளம்பும்போது நிறைய வேடர்கள் கூட போனாங்க. வழியில் தென்பட்ட எல்லா மிருகங்களையும் ரொம்ப அசால்ட்டாக வீழ்த்தினாங்க. ஆனால் ஒரே ஒரு காட்டு பன்றி மட்டும் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவங்களும் விரட்டி போகிறாங்க. ஆனாலும் அந்த கூட்டத்தில் திண்ணன், நாணன், காடன்னு 3 பேரால் மட்டும்தான் அந்த காட்டு பன்றிக்கு ஈக்குவலாக ஓட முடிஞ்சது. ஒரு கட்டத்தில் திண்ணன் அந்த காட்டு பன்றிக்கு முன்னாடி போய் அதை நேருக்கு நேராக நின்று அம்பு எய்தி வீழ்த்திடுறான். மற்ற வீரர்கள்லாம் விட்டு வேறு வழியில் வந்து திரு காளஹஸ்தி மலையடிவாரத்தில் நிற்கிறோன்றதை அதுக்கப்புறம்தான் அந்த 3 பேரும் உணர்றாங்க. ரொம்ப பசியாக இருந்ததால் அந்த காட்டு பன்றியை சுட்டு சமைச்சு வைன்னு காடன்கிட்ட சொல்லிட்டு மற்ற 2 பேரும் பக்கத்தில் இருந்த நதிக்கரைக்கு போகிறாங்க. இந்த காளஹஸ்தி மலை உச்சியில் குடுமித்தேவர் ஆலயம்னு ஒன்று இருக்கிறதா நானன் சொல்கிறான். அதை கேட்டதும் திண்ணனுக்கு மனசில் பரவசம். எப்படியாவது அந்த ஆலயத்துக்கு போகணுன்னு அவனே அறியாமல் அவனோட கால்கள்லாம் அந்த மலை உச்சிக்கு போச்சு. மலை உச்சிக்கு போன திண்ணன் ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறான். அதை பார்த்த உடனே அவனோட உடம்புல இருந்த ஒவ்வொரு அணுவிலும் அளவிலா ஆனந்தம் பொங்கி வழியுது. அந்த அன்பு பரவசத்தில் அவனோட நினைவையே அவன் இழந்துடுறான். அவன் கண்களில் இருந்து அருவி போல் கண்ணீர் மட்டும் வழியுது. சிவலிங்கத்தை சுற்றி இருந்த மலர்களை பார்த்து திண்ணன் இதை யார் வச்சதுன்னு நானன்ட்ட கேட்குறான். ஒரு தடவை ஒரு சிவகோச்சாரியார் இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்த்தேன், அவர் தான் இதை பண்ணியிருக்கணும்னு சொன்னதும் எம்பெருமானை இப்படி தனியாக விட்டுட்டு போகிறதா, நான் அவருக்காக ஏதாவது இறைச்சியை கொடுக்குறேன்னு காடன் சமைச்சு வச்சுருந்த இறைச்சி துண்டுகளை தன்னோட வாயில் போட்டு கடித்து பார்த்து நல்லா பக்குவமாக வெந்திருந்த இறைச்சி துண்டுகளை தன்னோட கைகளில் எடுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காக நதியில் இருந்து தண்ணியை தன்னோட வாயில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மலர்களை பறித்து தன்னோட கொண்டையில் சொருகி வச்சுக்கிட்டு சிவன்கிட்ட ஓடோடி போகிறான். சிவலிங்கத்தோட மேலே இருந்த பூக்கள் எல்லாம் தன்னோட கால்களால் கீழே தள்ளி விட்டுட்டு வாயில் இருந்த தண்ணீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி தலையில் கொண்டு வந்த பூக்களை சூடி தன்னை சுவைத்து எடுத்து வந்த இறைச்சியை படைக்கிறான். இரவு முழுவதும் ஏதாவது மிருகங்களால் எம்பெருமானுக்கு ஆபத்து ஏற்படும்னு நினச்சி விடிய விடிய காவல் இருக்கிறான். அடுத்த நாள் பகல் பொழுதில் வேட்டையாட போகிறான். சிவகோச்சாரியார் வந்து சுற்றி இருந்த இறைச்சியை பார்த்து நெஞ்சமெல்லாம் படபடத்து போயிடுறாரு. ஐயோ, ஏதோ ஒரு வேடன் வந்து ஆலயத்தை இப்படி அசுத்தப்படுத்திட்டான்னு கதறி மனம் வெம்பி போயிடுறாரு. அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி அபிஷேகம் முடித்து ஒரு தடவைக்கு 100 தடவை சிவநாமங்களை சொல்லி அர்ச்சனை முடித்து தீபாராதனைலாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு சிவகோச்சாரியார். திண்ணன் வந்து வேட்டையாடினதை எல்லாம் படைக்கிறாரு. இப்படி இரவெல்லாம் காவல், பகலெல்லாம் வேட்டையாடினதை இறைச்சியை படைக்கிறதுன்னு 6 நாட்கள் கடந்து போச்சு. தொடர்ந்து இதே நடந்துட்டு இருக்கிறத பார்க்குற சிவகோச்சாரியார் இந்த அளவுக்கு அசுத்தப்படுத்திட்டு போகிறான், இதுக்கு அனுமதிக்கிறேன்னு சிவபெருமான்கிட்ட முறையிடுறாரு. சிவகோச்சாரியாரின் கனவுல இறைவன் தோன்றி அவனை ஒன்றும் சொல்லாத, அவன் என் மேலே இருக்கிற பக்தியினால் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், நாளைக்கு காலையில் ஆலயத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ, அவன் என் மேலே வச்சிருக்கிற பக்தியை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவகோச்சாரியாரும் காலையிலே மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வழக்கம் போல் வேட்டையாடி இறைச்சியை படைக்க வந்த திண்ணன் சிவலிங்கத்தோட ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வடிகிறத பார்க்குறான். துடிச்சு கதறிட்டான். யார் இப்படி பண்ணதுன்னு சுற்றி பார்க்குறான். ஒருத்தரும் இல்லை. தனக்கு தெரிஞ்ச வைத்தியம் பச்சை இலையை கசக்கி சாறு பிழிஞ்சு கண்ணில் ஊற்றி பார்க்குறான். ரத்தம் நிற்கலை. திடீர்னு ஒரு யோசனை உதிக்குது. அம்பை எடுத்து தன்னோட ஒரு கண்ணை தோண்டி எடுத்து சிவனின் கண்ணில் வைக்கிறான். உடனே ரத்தம் வழிகிறது நின்று போச்சு. திண்ணன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனாலும் அவனோட பக்தி இதை காட்டிலும் பெருசுன்றதை காட்டுறதுக்காக தன்னோட இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வழிய செய்கிறாரு சிவபெருமான். இதை பார்த்த திண்ணன், இதுக்கு தான் என்ன மருத்துவம் பார்க்கணுன்னு எனக்கு தெரியுமேன்னு
தன்னோட இன்னொரு கண்ணை தோண்டி எடுக்க முற்படுறாரு. இன்னொரு கண்ணையும் எடுத்துட்டோன்னா சிவலிங்கத்தில் ரத்தம் வழியிற கண் எங்கே இருக்குன்னு தனக்கு தெரியாமல் போயிடும்னு நினச்சி தன்னோட ஒரு காலை நேராக தூக்கி சிவலிங்கத்தோட ரத்தம் வழியிற கண்ணில் வச்சு தன்னோட கண்ணை தோண்ட அம்பை எடுக்கிறாரு. இதை பார்த்த சிவபெருமானே பொறுக்க முடியாமல் நில்லு கண்ணப்பான்னு கையை பிடிச்சு தடுத்து காட்சியும் அளிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த சிவகோச்சாரியாரும் திண்ணன் சிவபெருமானிடம் கொண்டிருந்த அளவிலா பேரன்பை புரிஞ்சுக்கிட்டாரு. சிவபெருமானே கண்ணப்பான்னு கூப்பிட்டதாலையும் கண்ணை பிடுங்கி அப்பியதாலையும் இவருக்கு கண்ணப்பர்னு பேர் வந்துச்சு. திருக்காளஹஸ்தி திருக்கோயிலில் கண்ணப்பரோட சந்நிதி இருக்குது. அங்கே கண்ணப்பரை வணங்கிட்டு தான் சிவபெருமானை தரிசிக்கவே முடியும். இந்த பெருமைகளாலேயே 63 நாயன்மார்களில் இவரோட பக்திக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த மாதிரி இறைவன் மேலே ஒரு சுயநலமில்லாத அன்பு நம்மள எத்தனை பேர்கிட்ட இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் இது சாத்தியமே இல்லைனாலும் இந்த மாதிரி கதைகளை, புராண கதைகளை, வரலாறுகளை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். படிப்பில் சிறந்து விளங்குறது மட்டும் இல்லாமல் பக்தியிலையும் சிறந்து விளங்கட்டும். என்னோட அப்பா எனக்கு சின்ன வயசில் சொன்ன இந்த கதையை என்னோட நினைவில் இருந்த வரைக்கும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதுவரை பொறுமையாக கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி.